ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்சிபி விசஸ் ஜிடி மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸுக்கு முன்னாடியில இருந்தே விராட் கோலி புல் ஷாட்டுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா ஜிடி போலர்ஸ் பயங்கரமா பவுன்சர் போட்டுக்கிட்டே இருக்காங்க 150+. அதுக்காக நிறைய புல் ஷாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். பழைய டெல்லி பிளேயர் ஆஷிஷ் நெக்ராவும் விராட் கோலியும் என்னமோ தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு தெரியல. ஆனா ரொம்ப நேரம் சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. டாஸுக்கு வருவோம். டாஸ் வின் பண்ண ஆர்சிபி சூஸ் டு பவுல் அப்படின்னு சொன்னாங்க. சாய் சுதர்சனும் சுமன் கில்லும் ஸ்டார்டிங்ல ரொம்பவே டைம் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் 10 ரன்னுக்கு மேல வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு சைடு சுமன் கில் ஸ்லோவா ஆடிக்கிட்டு இருக்க சாய் சுதர்சன் டேக் ஆன் பண்ணாரு. அடுத்த 3 ஓவர்ல 10 ரன்னுக்கு மேல அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் தான் 10 ரன்னுக்குள்ள எடுத்தாங்க. அடுத்த 3 ஓவர் சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 57 ரன், எந்த விக்கெட்டும் எடுக்கல. இந்த பார்ட்னர்ஷிப் கடந்த 3 வருஷமா சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சூப்பரா ஆடுறாங்க. ஒருத்தர் ஆங்கர் ரோல் எடுத்தா இன்னொருத்தர் அடிச்சு ஆடுறாங்க. இதே தான் இந்த 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் மிடில் ஓவர்ஸ்ல அவ்வளவா ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமா ரன்னே அடிச்சாங்க. 18, 19, 16, 12 அந்த மாதிரி ஸ்கோர் வரிசையா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுமன் கில்லுக்கு அவ்வளவா ஸ்ட்ரைக்கும் கிடைக்கல, ரன்னும் வரல. அதனால ரொட்டேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு, ஹிட்டும் பண்ணல. கடைசியா ஹிட் பண்ண போய் கேட்சை விட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸ்ரேயா சர்மா அவர் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றத அவருக்கே விக்கெட் எடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணாரு. இன்னைக்கு செமையாடின சாய் சுதர்சன் 57 பாலுக்கு செஞ்சுரி போட்டாரு. அதுல 5 சிக்ஸ், 11 4. இவரு கேப்ல நிறைய பவுண்டரிஸ் அடிக்கிறத பார்க்கவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் இன்னைக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல நிறைய டேக் ஆன் பண்ணி ரன் நிறைய கொண்டு வந்தாரு. தமிழ்நாடு பிளேயர்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதை பார்க்கவே நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த சீசன்ல ஒரு நோய் இருக்கு. எல்லாரும் 50 இல்லைனா செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்த பாலே அவுட் ஆவாங்க. அதே மாதிரியே சாய் சுதர்சன் சத்தே இல்லாம அடிச்சு ஏசில் விட்டுக்கு காட்டன் பால் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்ததா வந்த தமிழ்நாடு பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் ஃபர்ஸ்ட் பால் டாட் வச்சுட்டு அடுத்த 2 பாலுக்கு 6, 4 அடிச்சு பட்டைய கிளப்பிட்டாரு. சரி, இன்னைக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் டே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நான் ஓவர் ஃபுல்லா 5, 8 அது மாதிரி தான் ஓவருக்கே வந்துச்சு. நிறைய டாட் பண்ணி சிங்கிள் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாரு வாஷிங்டன் சுந்தர். சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறமே ஆர்சிபி போலர்ஸ் மேட்சுக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரன்னே கொடுக்கல. 5, 8 அது மாதிரி தான் ஓவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பட்லருக்கு ஒழுங்கா படல. அவரு இந்த சைடு சுத்தி ரிவர்ஸ் ஸ்வீப்ல கேட்ச கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. கடைசி ஓவர் போட வந்த எல்லாருக்குமே இன்ஜுரி ஆகிட்டே இருந்துச்சு. குருநாள் பாண்டியாவுக்கும் ஒரு பால் 6 கொடுத்துட்டு அடுத்த பால் டாட் பண்ணாரு. 3வது பால் போட வரப்ப அவருக்குமே இன்ஜுரி அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்புறமா பவுலிங் போட வந்தாரு. கடைசியா ஜேசன் ஹோல்டர் வந்து 18 ரன் அடிச்சு மேட்சை கொஞ்சம் கொண்டு வந்தாரு. கடைசியா இன்னிங்ஸ் முடியறப்ப 20 ஓவருக்கு 205 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுல 100 ரன் மட்டுமே சாய் சுதர்சன் அடிச்சிட்டாரு. இன்னொரு சைடு யாருமே ஆடல. அதுதான் பெரிய ரீசன். சாய் சுதர்சன் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. கிறிஸ் கெயில் 48 பாலுக்கு 2000 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா சாய் சுதர்சன் 47 பால்லேயே 2000 ரன் அடிச்சிருக்காரு. கிறிஸ் கெயில் அதிகமா 6 தான் ரன் அடிப்பாரு. ஆனா இவரு 6லயும் அடிச்சிருக்காரு, பவுண்டரிஸ்லயுமே அடிச்சிருக்காரு. 206 டார்கெட் அப்படின்னு அந்த ஆர்சிபி ஓபனர்ஸ் ஃபர்ஸ்ட்லயே விராட் கோலி கேட்ச் கொடுத்தாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேட்ச். அத மோசமா வாஷிங்டன் சுந்தர் கேட்சை டிராப் பண்ணிட்டாரு. விராட் கோலி அதுக்கப்புறம் பவுண்டரிஸா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னி மேட்ச்ல இந்த ஐபிஎல்ல ஃபுல்லாவே 804 அடிச்சிருக்காரு விராட் கோலி. இது ரொம்ப பெரிய நம்பர். இவ்வளவு பவுண்டரிஸ்லாம் ஐபிஎல் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்னொரு சைடு விராட் கோலி ஹார்டா அடிச்சுட்டு இருக்க பெத்தல் வந்து ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. 3 4 அதுவும் 10 பால்ல அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஃபில் சால்ட் இன்ஜுரியில போனதுக்கு அப்புறம் பெத்தலுக்கு நல்ல சான்ஸ் ஆர்சிபி இடத்துல பிடிக்காது. ஆனா வந்த உடனே ஒழுங்கா ஆடாம அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ப்ரிவியூ வீடியோல சொன்ன மாதிரியே தேவ்தத் படிக்கல் இந்த சீசன்ல மொரட்டு ஃபார்ம்ல இருக்கான். அந்த பாலே ரபடா ஓவர்ல 6, 153 ஸ்பீடுல போட்ட அந்த பாலை அழகா பிளிக்ல 6 அடிச்சாரு. இன்னொரு சைடு விராட் கோலி பவுண்டரிஸும் அடிச்சாரு, 6ம் ஆடினாரு. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 58 ரன், ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க ஆர்சிபி. மிடில் ஓவர்ஸ்ல எப்போதுமே விராட் கோலி அதிகமா சிங்கிள் தான் ஆடுவார்.
நேத்திக்கு என்னன்னு தெரியல, எல்லா பாலுமே ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மிடில் ஓவர்ஸ்மே ஆர்சிபி 10 ரன்னுக்கு மேல தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விராட் கோலி அடுத்த மைல் ஸ்டோனும் பண்ணாரு. ஐபிஎல்ல இது வரைக்கும் 300 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த 300 ரன்னை மட்டும் கணக்கு பண்ணா 1800 ரன் வருது. சிக்ஸ்ல மட்டுமே 1800 ரன் அடிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்து மிடில் ஓவர்ஸ்ல ரன் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவுண்டரிஸும் போகுது, சிக்ஸஸுமே போகுது. பவுண்டரிஸை விட சிக்ஸஸ் இன்னைக்கு அதிகமாகவே போக ஆரம்பிச்சிட்டு வந்த உடனே இருந்து அதிரடி ஆடின தேவ்தத் படிக்கல் 20 பாலுக்கு 50 அடிச்சிட்டாரு. இந்த சீசன் என்னன்னு தெரியல, தேவ்தத் படிக்கல் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. வழக்கம் போல விராட் கோலி 30 பாலுக்கு 50 அந்த ரேஞ்சிலேயே தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு ஸ்ட்ரைக் ரேட்டை ஏற்றவே மாட்டேங்கிறாரு. எப்போதுமே 30 பால் 50 அவரோட மார்ஜின் அதுதான். விராட் கோலி அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா இன்னும் அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடலாம். ரெண்டு பேரும் செமையா ஆடி 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் 59 பாலுக்கு 115 ரன்னு. ரெண்டு பேருமே கன்சிஸ்டன்ஸா பவுண்டரிஸும் அடிச்சாங்க, சிக்ஸும் அடிச்சாங்க. கடைசியா 19வது ஓவர் லாஸ்ட் பால்லையே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஒரு ஓவருக்கு முன்னாடி முடிச்சதுனால கொஞ்சம் நெட் ரன் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு ஆர்சிபி மேட்சை எங்க வின் பண்ணாங்க அப்படின்னா, சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளவா டாட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் ஆர்சிபி ஈஸியா சேஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணதுனாலதான் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம். இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னா விராட் கோலி தான். இன்னைக்கு 81 ரன்னு அடிச்சு மேட்சை ஈஸியா கொண்டு வந்தாரு. இந்த சீசன்ல விராட் கோலி கன்சிஸ்டன்டா நிறைய மேட்ச் 50 அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணா இந்த சீசன்லயும் கப் வின் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா பவுலர் பேட்டர் ரெண்டுமே ஆர்சிபில சூப்பரா இருக்கு. இந்த சீசன்ல ஆர்சிபி 7 மேட்ச் ஆடி 2 மேட்ச் மட்டும் தான் தோத்துருக்காங்க. 5 மேட்ச் வின் பண்ணி 10 பாயிண்ட்ல டாப் ஆஃப் த டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டுமே அவங்களுக்கு நல்லா இருக்கு, பிளஸ் 1.10 இருக்கு. குஜராத் இன்னைக்கு தோத்ததுனால 7 மேட்ச் விளையாடி 4 மேட்ச் தோத்துட்டாங்க. 3 மேட்ச் மட்டும்தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. 6 பாயிண்ட்ல 7th பிளேஸ்ல இருக்காங்க. உங்களுக்கு நெட் ரன் ரேட் ரொம்பவே அடிபட்டுட்டு -0.79 இருக்காங்க. எல்லாருமே 7 மேட்ச் ஆடிட்டாங்க. பஞ்சாப்பும் டெல்லியும் மட்டும்தான் 6 மேட்ச்ல இருக்காங்க. 6 மேட்சுமே விளையாடிட்டு டாப் ஆஃப் த டேபிள்ல பஞ்சாப் இருக்காங்க. பஞ்சாப் இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சாலே அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. எதுக்கு இந்த அடி அடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.